கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கான தருகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 32 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். Psalms chapter 32 verse 11. It says, அது இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமான்களே, you righteous, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பல வருடங்களாக, பல நாட்களாக மகிழ்ச்சியின் களி கூறுதலை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு இந்த மார்ச் மாதத்திலே மகிழ்ச்சியின் ஆண்டவர் களி கூறுதலை, இந்த ரிஜாய்ஸ் என்கிற காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் கட்டளையிட போகிறார். ஏனென்றால் அவர் குறித்ததான காலகட்டத்தில் அந்த களி கூற பண்ண வேண்டும் என்கிறதான அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பல நாட்களுடைய ஜெபங்கள், பல நபர்களுடைய ஜெபங்கள், பல தலைமுறைகளாக தேவன் அதற்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்த தெய்வமாக இந்த மார்ச் மாதத்திலே தேவன் நம்மை களிகூற பண்ணும்படியாய் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஏதாவது ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி போக வேண்டும் என்று அல்ல, தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து கண்ணீரோடு பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த மார்ச் மாதத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு இந்த மாதம் நான் மகிழ்ச்சியை களி கூறுதலை நான் உண்டு பண்ணுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாய் அவரை நம்பி இருக்கிறவருடைய ஜனத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் இந்த வானமும் பூமி ஒளிந்துவாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் சொன்னவர், அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்னவர், அல்லேலூயா, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவரை நேசிக்கிறவருடைய ஜனத்திற்கு, அவரால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, அவரால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு, அவரால் முத்திரிக்கப்பட்ட ஜனத்திற்கு தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தையும் தரிசனத்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த மார்ச் மாதத்திலே களி கூற பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏனால் பல நாட்களாக அளவு வாழ்க்கையிலே விரக்தியை மாத்திரம் பார்த்தவர்கள், வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை மாத்திரம் சந்தித்தவர்கள் மகிழ்ச்சியை பார்க்கல, ஒரு களி கூறுதலை பார்க்கல. ஆனால் நான் இன்னும் தேவனை உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் தேவ சமூகத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அந்த வார்த்தைகளை நம்பி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு மகிழ்ச்சியை, அந்த களி கூறுதலை கர்த்தர் உடுத்தி வைக்க போகிறார். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இத்தனை மாதங்களாக கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையிலே சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் கண்கள் அளவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஆம் என்றும் ஆமேன் என்ற வார்த்தையை வாழ்விலே நடக்கும் என்று சொல்லி நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை வீண் போகாதபடி அதை ஆண்டவர் நன்மையாக மாற என் தேவன் செய்ய அவரால் மாத்திரமே கூடும். ஒரு வார்த்தையை உங்களுக்காய் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் விரும்புகிறேன். ஜெரேமியா 17 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒருவேளை காலங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு நேர்விரோதமாய் மாறிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலங்களில் சூழ்நிலைகளும் இதற்காக நமக்கு இன்னும் சாதகமாய் இராமல் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால்
இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையின் அளவுகோல் எவ்வளவா இருக்கிறது என்பதை அவர் பரிசித்து பார்க்கும்படியாக அதை பார்த்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அந்த சோதனையிலே அதனை நான் தோற்று போவதற்காக அல்ல, நீங்கள் தோற்று போவதற்காக அல்ல, அல்லது உங்களுக்கு என்று கொடுத்தது அந்த வாக்கு தத்துவம் உண்மையில்லை, அது இனிமேல் நடக்காது என்று சொல்வதற்காக அல்ல. உங்களை அழைத்த தேவன், நம்மை முன்குறித்த தேவன், நம்மை தெரிந்தெடுத்த நம்முடைய தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் உண்மையானவைகளே, அவரால் கூறப்பட்ட வார்த்தைகள் உண்மையானவைகளே. இந்த வானமும் பூமியும் அவரையும் ஒளிந்து போகவில்லை என்றால் நிச்சயமாய் அவர் நமக்காய் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்துவம், உங்களுக்காய் உரைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம், உங்களுக்காய் சொல்லப்பட்ட அந்த தரிசனம், உங்களுக்காய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் உண்மை, அது உண்மை, அது சத்தியம். யாருக்கு அதை நிறைவேற்றுவார் என்றால் அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவருடைய ஜனத்திற்கு. பாருங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அவனுடைய காதால் கேட்கப்பட்ட அவருடைய ஜனம் ஒரு நாளும் பின்வாங்காது, ஒரு நாளும் சோர்ந்து போகாது. சோர்ந்து போனாலும் மீண்டும் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, அவர்களை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் இதுவரை நம்மை நிலை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போகிறதால் இந்த வழி, நீங்கள் போய்கொண்டிருக்கிறதால் இந்த பாதை தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே, தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டவர்கள் மாத்திரமே, தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் மாத்திரமே. அதனால தான் கர்த்தர் உங்களை மீண்டும் மீண்டும் கட்டுவித்துக் கொண்டிருக்கிறார், மீண்டும் உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்ளும் வரை அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னொரு வார்த்தை வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 62ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 62ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் நம்முடைய தேவனால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கலிகுற பண்ணுகிற அந்த மகிழ்ச்சியின் காலங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். மனிதர்கள் உங்களை பார்த்து எப்படியாய் பேசட்டும் பரவாயில்லை, சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படியாய் நேர் விரோதமாக இருக்கட்டும் பரவாயில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறைவோமா இல்லையா தெரியல. சூழ்நிலைகளை சுற்றி பார்க்கும் பொழுது எல்லாம் மோசமாக இருந்தது, மடிந்து போக போகிறோம் என்று அவர்கள் புலம்பினார்கள். ஆனால் அதே சூழ்நிலையை மாற்றின ஆண்டவர், அவராலே நம்புகிற உங்களுடைய வாழ்விலே, அவராலே நிச்சயித்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே, அவரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் உண்மை, அது சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த கலிகூறுதலின் நாட்களுக்குள்ளாக, அந்த மகிழ்ச்சியின் நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், தைரியமாகுங்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் இந்த சத்துருவை ஜெயிக்க பிறந்திருக்கிறீர்கள். சத்துரு விதித்திருக்கிறான வழிகளை, பாதைகளை, அந்த சோதனைகளை நீங்கள் ஜெயிக்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியும் களி கூறுதலையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, ஆகவே தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் முன்னாய் போய் கோடலானவர்களை செவிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதத்தில் கலிகூற பண்ண வைக்கிறார். அவர் கலிகூற பண்ண வைக்க போகிறார். இந்த நாட்கள் கலிகூற பண்ணுகிற நாட்கள், இந்த நாட்கள் கலிகூற பண்ணுகிற நாட்கள். சோர்ந்து போகாதீங்க, கண்ணீரை துடைத்து போடுங்க. உடைய வாழ்க்கையில நிந்தைகளை கர்த்தர் துடைக்கிறார், உடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகையை கர்த்தர் மாற்றுகிறார், உடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை கர்த்தர் துடைக்கிறார். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு சாதகமாக, மகிழ்ச்சியாக கலிகூற பண்ண வைக்கிறார். அதற்காக இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை பல வருடங்களாக, பல மாதங்களாக இந்த மகிழ்ச்சியும் இந்த கலிகூறுதலும் நீங்கள் காணவில்லை என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனால் மார்ச் மாதத்தில் நிச்சயமாய் தேவனை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிழ்ச்சியை உடுத்தி வைக்கிறது மாத்திரமல்ல, கலிகூறுதலை கர்த்தர் நமக்காய் தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை
ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபையாய் இந்த மார்ச் மாதத்தில் நுழைய பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீ கேட்க பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை சொன்னபடி நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். Be glad and rejoice in you, you righteous. Yes Lord. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீ அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.